மேம் சொல்லுமா. பேஷண்ட் பேர் வேல்முருகன் மேம். திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 32ங்க மேம். அவருக்கு வந்து கழுத்து வலி இருக்குங்களா மேம். C3 C4ல அழுத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க மேம். அவருக்கு கழுத்தில் வந்து பெல்ட் போட்டிருக்காருங்க மேம். வண்டி ஓட்டும் போது கூட பெல்ட் போட்டுகிட்டே தான் வண்டி ஓட்டுறாருங்களா மேம். அதுக்கு அவர் நிறைய மெடிசன் சாப்பிட்ருக்காருங்க மேம். அதுக்கு அவருக்கு எந்த தீர்வும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காருங்க மேம். மெடிசன் இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது க்யூர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காருங்க மேம். அது நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்காருங்க மேம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அக்குபஞ்சரில் எனக்கு ட்ரீட்மெண்ட் க்யூர் பண்ணி தருவீங்களான்னு சொல்லி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காருங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாமா. இந்த சர்விக்கல் கம்ப்ரெஷன் C3 C4ல கம்ப்ரெஷன் இருக்குது. இந்த மாதிரி அதாவது கழுத்து சம்மந்தமான வலி உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு, லாங் ரனில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இதுக்கான காரணம் என்ன, ஏன் சரியாகவே மாட்டேங்குது, என்ன சிகிச்சை முறையில் இருந்தாலும் ஏன் சரியாக மாட்டேங்குது, ஏன் நம்ம வந்து அதை கண்ட்ரோலிங் ப்ராசஸில் ஏன் வந்து பெல்ட்டோடவே நம்ம இருந்துகிட்ருக்கணும் தெரிஞ்சுக்கலாமா. கண்டிப்பாக இந்த பதிவு முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு சிம்டமும் பாடியில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிரமமும் பேஷண்ட் ஆகிய நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சிரமத்துக்கு பின்னாடியும் ஒரு கண்டிப்பான காரணம் இருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெறும் பிரச்சனையை மட்டும், நீங்கள் என்ன சிரமமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, வலியை ஃபீல் பண்ணுறீங்க, நார்மலாக இல்லை, ஈஸியாக நான் இல்லைன்னு ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். அண்ட் பிரச்சனை எங்கே இருக்குதோ தீர்வும் அங்கே தான் இருக்குதுன்னு நம்ம முயற்சி பண்ணுறதுனால தான் அது அப்படியே பிரச்சனைகள் பெருசாகுது, பிரச்சனைகள் அடுத்த லெவலுக்கு போகுது, பிரச்சனைகளை கண்ட்ரோலில் வச்சுட்ருக்குற முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதனால தான் இந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். பிரச்சனைக்கு காரணம்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தீர்க்கணும்னு யோசிக்கவும் மாட்டேங்கிறோம், நினைக்கவும் மாட்டேங்கிறோம். தயவு செய்து அதை திங்க் பண்ணுங்கள். இப்போ இந்த கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, கழுத்து எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்குது, வலியோடு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் சிறுநீர் பை பாதிச்சு தான் இது வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனையாக இருக்க முடியும், சிறுநீர் பைக்கும் கழுத்துக்கும் என்ன சம்மந்தமாக இருக்க முடியும் கேட்க தோணுது இல்லையா. கட்டாயம் நீங்களே உங்களை செக் பண்ணிக்கலாம். வலியில் இருக்கீங்க அப்படின்னா, நாள் கணக்குலையோ மாத கணக்குலையோ இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் யூரினரி பிளாடர் நான் சொல்லிட்டேன். ஸோ யூரின் சம்மந்தமான பிரச்சனை, அடிக்கடி யூரின் போகிறீங்க, அர்ஜென்ட்டாக இருக்குது, கடுகடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, நைட்டில் 2-3 தடவைக்கு மேலே யூரின் போகிறோம், இடுப்பு வலி இருக்குது, இடுப்பில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது, மனசில் பய உணர்வு இருக்குது, டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் இடுப்பு கீழே தெம்பு கம்மியாக இருக்குது, கெண்டைக்கால் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது, உப்பு சுவையில் வித்தியாசம் தெரிஞ்சிட்ருக்கு, அடிவயிறு ஹீட் ஆகிட்டுருக்கு, அடிவயிறு வெயிட்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் உங்கள் கழுத்து வலிக்கும் சம்மந்தம் இருக்குது. அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த நிரந்தர தீர்வு.